நேரத்துல நமக்கு என்ன பண்ணும் இந்த ரெசிஸ்டன்ஸ், நமக்கு அந்த கேண்டிலோட வந்து ஸ்டிக் பண்ணி அந்த கேண்டில வந்து நமக்கு கூப்பிட்டுட்டு மேல போகும். அது வந்து நம்மள அழைச்சிட்டு அந்த கேண்டில அழைச்சுக்கிட்டு மேல போகும். ஸோ அது எந்த ரேஞ்சுக்கு போயிட்டு டர்ன் ஆகி ஒரு ஃப்ளாட் குடுக்குதோ, அது வரைக்கும் தான் மேக்ஸிமம் அதோட பிரைஸ் ஆக்ஷன் ஹை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மேக்ஸிமம் பிரைஸுக்கு மேல மார்க்கெட் போகாது. ஸோ அதோட மார்க்கெட் முடிஞ்சிரும். ஸோ அப்ப இந்த ஹெல்ப் வந்து நமக்கு வந்து என்னன்னா, இது ரியல் டைமா இந்த சார்ட் வந்து நமக்கு ஒர்க் பண்ணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரியல் டைமா இது வந்து ஒர்க் பண்ணும். ஸோ அதே மாரி ரியல் டைம் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் ஆக்ஷனுக்கு கீழ போகுது அப்படிங்கும்போது, நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப அந்த அந்த சப்போர்ட் என்ன பண்ணும், நம்ம கேண்டிலோட ஸ்டிக் பண்ணி, அத அப்படியே கீழ கூட்டிட்டு வரும். அந்த கேண்டில் வந்து எது வரைக்கும் கீழ போகுமோ, அது வரைக்கும் அப்படி கீழ கொண்டு வந்து, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் குடுத்துரும். ஸோ அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, ஒரு பை ஸ்டிக்கர் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும், நமக்கு அதோட முடிஞ்சது. மார்க்கெட் வந்து அதுக்கு மேல கீழ டவுன் போகல. அதோட முடிஞ்சது ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துரும். ஸோ இது வந்து 2மே வந்து கேண்டிலோட ஸ்டிக் பண்ணி ரியல் டைமா மூவ் ஆகுறனால தான் இதுக்கு ரியல் டைம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரியல் டைம் சப்போர்ட்ன்னு சொல்லி நேம் வச்சிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ்னா ஓவர் பிரைஸ் ஆக்ஷன் வந்து அதிகப்படியான விலைக்கு போகும்போது, அந்த இடத்துல இதுக்கு மேல ஃபால் ஆகறக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய எச்சரிக்கை குடுக்கக்கூடியது ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது மார்க்கெட் வந்து கீழ ரொம்ப போயிடுச்சு. அதுலருந்து மேல மார்க்கெட் ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு பை ஆக்ஷன் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபிளாட் குடுத்து நமக்கு எச்சரிக்கை குடுக்கக்கூடியது சப்போர்ட். ஓகே. ஸோ இது 2மே ரியல் டைம்ல வந்து ஒர்க் ஆகும் கேண்டிலோட. இது 1. 2 பார்த்தீங்கன்னா, இந்த பை அண்ட் செல் ஸ்டிக்கர் உங்களுக்கு ஹைலைட் ஆகுது. ஜீப்ரா ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ல. ஸோ இந்த பை அண்ட் செல் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரேட் இண்டிகேட்டர் பை அண்ட் செல் தான் நமக்கு ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ல ஹைலைட் ஆகுது. இது வந்து என்ன செய்யும்னா, மார்க்கெட் எந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கரெக்ட்டான ஒரு என்ட்ரி குடுக்கணும். ஸோ எந்த இடத்துல ஒரு எக்ஸிட் குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியரா காட்டும் பிக்சர். ஒரு பை ட்ரெண்ட் அதாவது பை ட்ரெண்ட் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோம்னா, இந்த எல்லோ லைன் தான் வந்து ட்ரெண்ட் இண்டிகேட்டர். ஓகே. கீழ இருக்கிறதுல அந்த எல்லோ லைன் வந்து ட்ரேட் இண்டிகேட்டர். ஸோ இந்த எல்லோ லைன் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் எப்படி ஃபங்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா இந்த ட்ரேட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா, 100% இந்த ட்ரேட் இண்டிகேட்டர் வேலை செய்யும். இப்ப நான் இங்க கர்சர் வச்சிருக்கேன் பார்க்க முடியும் உங்கனால. இந்த ட்ரேட் இண்டிகேட்டர் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டோட ஆக்ஷன் வந்து கட் பண்ணி, அதுக்கப்புறம் வெளிய வந்துருச்சு. எக்ஸிட் ஆயிடுச்சு. பட் ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ல அது கன்டின்யூ ஆயிட்டு இருக்கும். ஏன் அப்படி கன்டின்யூ ஆகுது? எதனால அது வந்து எக்ஸிட் ஆகல அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நார்மலா ட்ரேட் இண்டிகேட்டர் 100% ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் அப்ளை பண்ணியிருந்தா, இதுக்கு வந்து 120% அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ, அதாவது மார்க்கெட்ல ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு சொன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு இண்டிகேஷன் இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு பை ட்ரெண்டா, செல் ட்ரெண்டாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆக்சுவலா மார்க்கெட்ல ஒரு பை ட்ரெண்ட், செல் ட்ரெண்ட்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாலே 50% ஆஃப் இது வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்? ரிஸ்க் வந்து டவுன் ஆயிரும். அப்போ ஒரு பை ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு சொல்லும்போது, ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம வந்து பை என்ட்ரி குடுத்துடலாம். ஸோ, அப்போ அந்த ட்ரெண்ட் இண்டிகேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ, மார்க்கெட்டோட ஃபேட்ட வந்து நிர்ணயிக்கக்கூடியதே வந்து ட்ரெண்ட் இண்டிகேட்டர் தான். ஸோ, அதனால இதுக்கு வந்து நமக்கு எப்படி ஆக்ஷன் குடுத்துருக்கோம்னா, 120% ரூல் வந்து குடுத்துருக்கோம். ஸோ, இந்த ட்ரெண்ட் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது? நார்மலுக்கும் 100%க்கு மேல ஒரு 20% கன்ஃபர்மேஷன் பண்ணி, அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து ஹைலைட் ஆகும். ஓகே. இங்க நீங்க பார்த்திருப்பீங்க. இங்க நீங்க ஒரு ப்ராஃபிட் ஆக்ஷன் என்னது ப்ராஃபிட் ஆக்ஷன் சொல்லி மீன் பண்றோம். ஸோ இங்க பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆக்ஷன் வந்து அப் ட்ரெண்ட்ல போகுது. பட் இங்க பார்க்கும்போது அது அப் ட்ரெண்ட்ல இன்னும் மூவ் ஆகல. அது வந்து பார்க்கும்போது கன்ஃபர்மேஷன் எங்க ஆகுதுன்னு நமக்கு இங்க தான் வந்து கன்ஃபர்மேஷனே ஆகுது. ஸோ இந்த பீரியட் டைம் டேக் ஆகறக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, அந்த 20% எக்ஸ்ட்ராவா அது வொர்க் பண்றனால தான் நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் குடுக்கறக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இதனால என்ன ஆகும்னா, நமக்கு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ல. ஸோ இந்த ட்ரெண்ட் இண்டிகேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இது வந்து 120% வொர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுல நான் இப்ப ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிலோட ஸ்டிக் பண்ணி இன்னொரு லைன் நீங்க பார்க்க முடியும். கேண்டிலோட ஸ்டிக் பண்ணி ஒரு லைன் நீங்க பார்க்க முடியும். இந்த கேண்டிலோட ஸ்டிக் பண்ணியிருக்கிற லைன் என்னன்னா, இது அக்வா ப்ளூ லைன். அந்த கலர் வந்து அக்வா ப்ளூ. ஸோ இந்த லைன் வந்து நமக்கு என்ன ஆக்ஷன் காட்டுதுன்னா, பிரைஸ் ஆக்ஷன் காட்டும். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா, கேண்டிலோட ஸ்டிக் பண்ணி தான் ஜர்னி ஆகும். கேண்டில் கூடயே தான் ஜர்னி ஆகும். அது மேல போனாலும் மேல போகும். கீழ வந்தா கீழ வரும். ஸோ அது கூடயே தான் ஜர்னி ஆகும். இது வந்து நமக்கு பிரைஸ் ஆக்ஷன். இத வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன் சொல்றோம். இது வந்து கேண்டிலோட மூவ் ஆறனால, அந்த கேண்டில் வந்து நமக்கு பிரைஸ் ஆக்ஷன காட்டுறதுனால, ஸோ அது பிரைஸ் ஆக்ஷன். ஓகே. ஸோ அப்போ இந்த அ இதுல வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலா வந்து இதுல வந்து ஜீப்ரா ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ல இஎம்ஏ ஃபங்ஷன் ஆகுது. அதாவது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்ன்னு சொல்லி ஒரு டூல் ஃபங்ஷன் ஆகுது. அது இல்லாம ரியல் டைம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபங்ஷன் ஆகுது. அப்புறம் பிரைஸ் ஆக்ஷன் ஃபங்ஷன் ஆகுது. ஸோ மொத்தம் 3 இண்டிகேட்டர்ஸோட கொலாபரேஷன்ல இந்த ட்ரெண்ட் இண்டிகேட்டர், ஜீப்ரா ட்ரெண்ட் இண்டிகேட்டர நம்ம உருவாக்கியிருக்கோம்.
ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஜீப்ரா ட்ரேட் இண்டிகேட்டர் வரலாம். ஸோ இப்போ ஜீப்ரா ட்ரெண்ட் இண்டிகேட்டர் எப்படி வந்து ஃபங்ஷன் ஆகுது? அது வந்து எப்படி நம்ம வந்து என்னென்ன அதில ஜாயிண்ட் வென்ச்சர் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப அதே வந்து ட்ரேட் இண்டிகேட்டர்ல இப்ப எப்படி ஃபங்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ட்ரேட் இண்டிகேட்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ உங்களுக்கு இதில பார்க்கும்போது ஒரு ரெட் டாட்டட் லைன் வரும். இந்த ரெட் டாட்டட் லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓவர் பாட் பொசிஷன். இந்த கிரீன் டாட்டட் லைன் வந்து ஓவர் சோல்டு பொசிஷன். மத்திய பார்க்கும்போது இடையில வந்து ஒரு கிரே கலர், ஒரு ஆஷ் கலர்ல அப்படியே லைட்டா ஒரு டாட்டட்ஸ் இருக்கும். டாட்டட் லைன் இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா 2க்கும் இடைப்பட்ட நிலை. ஓகேங்களா? இது ஓவர் பாட் பொசிஷன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓவர் பாட் பொசிஷன்னா அதிகப்படியான விலை. இப்போ மார்க்கெட் வந்து சராசரியா வந்து ஒரு ரூ. 10ல இருக்கு. இங்க ஓவர் சோல்டு பொசிஷன்னா ரொம்ப குறைந்த விலை. ஸோ இங்க இருக்கிற மார்க்கெட் ரூ. 10ல இருக்கும்போது, இங்கருந்து மார்க்கெட் மேல ஏறி வரும்போது, இந்த லைனுக்கு வரும்போது ரூ. 100 ஆயிடுது. ரூ. 100க்கு மேல மார்க்கெட் போகும்போது என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஒரு அதிகப்படியான விலை. ஸோ இந்த விலை எப்ப வேணாலும் சரிந்து மறுபடியும் மார்க்கெட் விலை குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எச்சரிக்கை குடுக்கக்கூடிய இடம் தான் இந்த ஓவர் பாட் பொசிஷன். சரிங்களா? ஸோ அப்போ ஓவர் சோல்டு பொசிஷனோட விலை என்னன்னா, ஸோ அதே மாரி அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா ஒரு மார்க்கெட் ரூ. 100லிருந்து சரிஞ்சு வந்தது ரூ. 10க்கு கீழ போகுது அப்படிங்கும்போது, அந்த மார்க்கெட் ரொம்பவும் விலை குறைவாயிடுச்சு. ஸோ இதனால இதிலிருந்து மார்க்கெட் மறுபடியும் மீண்டு மேல ஏறி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எச்சரிக்கை செய்யக்கூடிய இடம் தான் இந்த ஓவர் சோல்டு பொசிஷன். ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த எல்லோ லைன வந்து நம்ம ட்ரேட் இண்டிகேட்டர்ன்னு கால் பண்றோம். ஓகே. இந்த ட்ரேட் இண்டிகேட்டர் எப்படி ஃபங்ஷன் ஆகுதுன்னா, 100% ஃபங்ஷன். ஸோ அதுக்கு குடுக்கப்பட்ட வேலைய அது 100% சரியாக செய்யும். ஓகே. ட்ரெண்ட் இண்டிகேட்டர் போல 20% அதிகமாக வேலை செய்யாது. இது ட்ரேட் இண்டிகேட்டர் சரியானபடி அதோட வேலைய தான் பாட்டு செஞ்சுட்டு இருக்கும். அது எப்படின்னா, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போனா அப் ட்ரெண்ட் போகும். டவுன் ட்ரெண்ட் போனா டவுன் ட்ரெண்ட் போகும். எந்த இடத்துலலாம் ஒரு அப் ட்ரெண்ட் வருதோ, அந்த அப் ட்ரெண்ட் குடுத்து டவுன் ஸோ அப்ப இது என்ன நமக்கு வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பர்ப்பிள் லைன் பார்க்குறீங்க இல்லையா? இது வந்து புராஃபிட் ஆக்ஷன். இப்போ ஒரு மார்க்கெட் வந்து நீங்க ஓவர் சோல்டு பொசிஷன்ல இருந்து, அந்த அதிக அதாவது குறைந்த மிகவும் மலிவான விலையில இருந்து மார்க்கெட் மேல ஏற ஆரம்பிக்கும்போது, அந்த பர்ப்பிள் லைன நீங்க பார்க்க முடியும். அந்த பர்ப்பிள் லைன் உங்களுக்கு மேல ஏறி வந்து அந்த ஓவர் பாட் பொசிஷன் மேல நோக்கி போகும்போது, இதுதான் உங்களுக்கு அதிகப்படியான மேக்ஸிமம் புராஃபிட். இந்த பர்ப்பிள் லைன பேஸ் பண்ணி தான் நம்மளோட புராஃபிட்டோட ஆக்ஷன் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இந்த பர்ப்பிள் லைன் எது வரைக்கும் கீழ இருந்து மேல் நோக்கி மேல ஏறுதோ, அது வரைக்கும் உங்களுடைய லாபம் அதிகமாகும். அந்த பர்ப்பிள் லைன் எங்க வந்து ஒரு ஃபால் விழுந்துருச்சோ, அதோட உங்கள் லாபம் குறைந்து விடும். ஓகே. அப்ப இதுவரைக்கும் லாபம் அதிகமாயிருக்குன்னு சொன்னா, அந்த பர்ப்பிள் லைன் டவுன் ஆயிடுச்சு சொன்னா, அந்த இடத்துல லாபம் வந்து ரூ. 400 மார்க்கெட் இங்க வரும்போது ரூ. 300 ஆயிரும். அதுக்கு கீழ வரும்போது ரூ. 200 ஆயிரும். அப்புறம் ரூ. 100 ஆயிரும். அப்போ இந்த பர்ப்பிள் லைன் தான் நம்மளுடைய புராஃபிட்டோட ஆக்ஷன். ஸோ அதனால தான் நம்ம புராஃபிட் ஆக்ஷன் சொல்லி கால் பண்றோம். ஓகே. ஸோ அப்போ இந்த ரெட் டாட்டட் லைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஓவர் பாட் பொசிஷன். இந்த கிரீன் டாட்டட் லைன்னா இது வந்து ஓவர் சோல்டு பொசிஷன். ஓவர் பாட் பொசிஷன்னா அதிகப்படியான விலை. ஓவர் சோல்டு பொசிஷன்னா மிகவும் குறைந்த விலை. ஓகே. அந்த புராஃபிட் இந்த பர்ப்பிள் லைன் வந்து புராஃபிட் ஆக்ஷன். ஸோ இதுதான் நம்மளுடைய லாபத்த. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகும்போது நமக்கு கீழ இருந்து மேல் நோக்கி கொண்டு போய் ஒரு லாபத்த குடுக்கும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போகும்போது மேலிருந்து கீழ் நோக்கி கொண்டு வந்து ஒரு லாபத்த குடுக்கும். ஸோ இது வந்து நம்ம கணக்கிடுறது அந்த புராஃபிட்டோட ஆக்ஷன கணக்கிடுறதுக்கு இந்த பர்ப்பிள் லைன் தான் முக்கிய அம்சம். ஓகே. அதனால அத நம்ம புராஃபிட் ஆக்ஷன்னு கால் பண்றோம். இங்க அக்வா ப்ளூ லைன ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ல நம்ம பிரைஸ் ஆக்ஷன்னு கால் பண்றோம். ஓகே. ஏன்னா இது வந்து மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன். பட் இது வந்து நம்மளோட எஸ்பெஷலா ஒரு ப்ராஃபிட்டோட ஆக்ஷனோட பிரைஸ் ஆக்ஷன். ஸோ அதனால ப்ராஃபிட் ஆக்ஷன் கால் பண்றோம். ஓகே. ஸோ அப்ப இன் பிட்வீன்ல இப்ப நீங்க வந்து ஓவர் பாட் பொசிஷனுக்கும், அந்த பர்ப்பிள் லைனுக்கும் இடையில நீங்க ஒரு எல்லோ கலர நீங்க பார்க்க முடியும். ஸோ அப்ப இந்த எல்லோ கலர்னா என்ன? அது ஏன் ஹைலைட் ஆகுது அப்படின்னு சொன்னா, இது வந்து ஹீட் மேப். ஓகே. இந்த ஹீட் மேப் எதுக்காக, எந்த காலகட்டத்துக்காக மேல பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்லயும், அந்த ஓவர் சோல்டு பொசிஷனுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர்லயும் ஹைலைட் ஆகும். ஸோ இது எதுக்காக ஹைலைட் ஆகுது அப்படின்னு சொன்னா, மேல் கலர்ல மேல் நோக்கி அந்த ஓவர் பாட் பொசிஷனுக்கு மேல பர்ப்பிள் லைனுக்கு இடையில, இது வந்து எல்லோ கலர் ஹைலைட் ஆச்சுன்னு சொன்னா, அது ஒரு ஹை பையிங் பிரஷர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் ஒரு ஹை பையிங் பிரஷர் இருந்ததுனால தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னாச்சு மேல் நோக்கி போயிருக்கு. ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து ஓவர் பாட் பொசிஷன உடைச்சு வெளிய வரும்போதே வந்து மார்க்கெட்டோட விலை வந்து என்ன அர்த்தம்? அதிகப்படியான விலைக்கு வந்து மார்க்கெட் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப எப்ப வேணா குறையறக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தும் மார்க்கெட் மேல் நோக்கி போயிருக்குன்னு சொல்லும்போது, எதனால போச்சுன்னு சொன்னா, அந்த பையிங் பிரஷர் அதிகமா இருந்த காரணத்தினால தான் இந்த இந்த பிரைஸ் ரேஞ்சுல இருந்து இதுலருந்து அதுக்கு மேல போயிருக்கு. அப்போ நமக்கு பாருங்க, நமக்கு அந்த அதிகப்படியான விலை இருந்து மார்க்கெட் மேல போகும்போது என்ன நடந்திருக்கு?
நம்மளுடைய ரியல் டைம் ரெசிஸ்டன்ஸும் அதே இடத்துல எக்ஸாக்ட்டா ஸ்டார்ட் ஆகி நமக்கு மார்க்கெட் மேல கொண்டு போய் எந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகுதோ, அதோட அது ஆயிருக்கும். ஸோ இது ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பி மாரி. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்குவாங்க. அதாவது ஒரு ரிசல்ட்ட வந்து ரியல் டைம் ரெசிஸ்டன்ஸ் காட்டுதுன்னு சொன்னா, அதுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராஃபிட் ஆக்ஷன்லயும் அதேபடி ஒரு ஆக்ஷன் நடக்கும். இன்கேஸ் ப்ராஃபிட் ஆக்ஷன் காட்ட தவறிட்டாலும், ரெசிஸ்டன்ஸ் காட்ட தவறாது. ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் காட்ட தவறாது. ஒருவேள அது தவறிட்டாலும், இந்த நமக்கு ரியல் டைம் பை அண்ட் செல் பார்த்தீங்கன்னா, அது தவறாது. இன்கேஸ் ரியல் டைம் பை அண்ட் செல்லோ அல்லது ரியல் டைம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோ நமக்கு ஒரு இடத்துல வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்ட புக் பண்றதுக்கு வழின்னு சொன்னா, அந்த இடத்துல நமக்கு இந்த ஓவர்பாட் பொசிஷனுக்கு மேல வந்து பர்பிள் லைன் வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆயி கீழ வரும். அதே மாரி சோல்டு பொசிஷன்ல இருந்து பர்பிள் லைன் வந்து மேல ரிவர்ஸ் ஆகி மேல வரும். ஸோ இந்த 2 ஆக்ஷன் வரும். அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ரியல் டைம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து நமக்கு ஒரு மேக்ஸிமம் லாபத்த நாம சம்பாதிக்கிறதுக்கு உதவி செய்யுது. அது வர தவறும்போது, அது சில காரணத்தினால வர தவறும்போது, அந்த இடத்துல நம்மளோட பை அண்ட் செல் லேபிள் கண்டிப்பா ஹைலைட் ஆயிருக்கும். ஸோ அது ஒரு வேளை இன்கேஸ் சில இடத்துல வந்து தவறும்போது, ஒரு வேளை அப்படி இருந்தா இந்த ப்ராஃபிட்டோட ஆக்ஷன் இந்த ப்ராஃபிட் ஆக்ஷன் பர்பிள் லைன் வந்து மேல் நோக்கி எழும்பி அந்த மறுபடியும் பாட் பொசிஷனுக்கு திரும்பி வரும்போது, நாம இந்த 2 ஆக்ஷன் கிட்ட இருந்து நமக்கு ரிசல்ட் வரலங்கும்போது, இதுதான் அதோட ரிசல்ட். அப்போ நம்ம அங்க எண்ட் பண்ணிட்டா நம்மளுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் அங்க புக் ஆயிரும். இப்படி 3மே வந்து ஒரு அண்ணன் தம்பியா, அவங்க ஒரு ஒற்றுமையா வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நமக்கு வழி நடத்துறாங்க. ஓகே. ஸோ அப்புறம் இங்க எல்லோ கலர பத்தி பார்த்தீங்க ஹை பையிங் பிரஷர். ஸோ அதே மாரி டைரக்ட் ஆப்போசிட் இந்த ஒயிட் கலர். இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா, ஓவர் சோல்டு பொசிஷன் அந்த கிரீன் டாட்டட் லைனுக்கும், அந்த பர்பிள் லைனுக்கும் இடையில வந்து ஹைலைட் ஆகும். இந்த இடையில ஹைலைட் ஆகக்கூடிய அந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை செல்லிங் பிரஷர். ஸோ அப்போ ஒரு செல்லிங் பிரஷர் மார்க்கெட்ல ஹையா இருக்கு அப்டின்னா, இந்த மாரி எல்லோ கலர்ல இருந்து ஒயிட் கலர்ல வந்து ஹைலைட் ஆகுதுன்னு சொன்னா, அப்போ அது வந்து கன்டின்யூ ஆகும்னு அர்த்தம். ஸோ எந்த இடத்துல வந்து நமக்கு அந்த ஒயிட் கலர் வந்து ஹைலைட் ஆனது வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுதோ, அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு பை ட்ரெண்ட் குடுக்கும். ஓகே. ஸோ அப்போ இங்க பாருங்க, மார்க்கெட் பாருங்க ஒரு செல்லிங் பிரஷர் வந்து ஹெவியா இருந்ததுனால, மார்க்கெட் மேலும், 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 மேலும் கீழ் நோக்கி போச்சு. ஸோ ஒரு செல்லிங் பிரஷர் வந்து ஒரு முடிவுக்கு வரும்போது கொஞ்சம் மேல் எழும்பி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு கம்ப்ளீட்டான நிலையில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்டியா இருக்கு. இந்த இடத்துல செல்லிங் பிரஷர் எதுவுமே ஹைலைட் ஆகல. ஸோ மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி காட்டுது. இப்போ நீங்க ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். அப்போ இங்க ஒரு ஹை பையிங் பிரஷர் வந்தப்போ எப்படி சார் இங்க வந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகாம கீழ் நோக்கி போயிருக்கு அப்படின்னா, அதாவது மார்க்கெட்ல ஒரு ஹை பையிங் பிரஷர் இருக்கும் போதும், சில நேரத்துல அதிகப்படியான அத விட வால்யூம் அதிகப்படியான செல்லிங் பிரஷர் இருந்ததுன்னா, அந்த ஹை பையிங் பிரஷர பீட் பண்ணி செல்லிங் பிரஷர் கீழ கொண்டு போகும். ஆனா, இங்க வந்திருக்கக்கூடிய ஹை பையிங் பிரஷருக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த காரணத்துக்கு என்ன ஆகும்னா, இந்த செல்லிங் பிரஷர் எப்போ டவுன் ஆகுதோ, அதுக்கப்புறம் மீண்டும் மார்க்கெட் எழுந்து வரும். ஸோ அதுக்கு தான் இங்க வந்து ஒரு அர்த்தம் அது குடுத்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அப்ப இந்த ஜீப்ரா ட்ரேட் இண்டிகேட்டர்ல எவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் ஃபங்ஷன் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல மொத்தம் 4 இண்டிகேட்டர் ஃபங்ஷன் ஆகுது. அதாவது 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. ஆர்எஸ்ஐ. ஓகே. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ஒரு டூல். 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ டிவிஜன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. டிவிஜன்ஸ். 3வது பொலிங்கர் பேண்ட். ஓகே. அப்புறம் 4வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆ மூவிங் ஆவரேஜ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எல்லோ கலர் லைன் இருக்கு பார்த்தீங்களா, அது மூவிங் ஆவரேஜ் சொல்லுவாங்க. ஸோ இத வந்து ஆர்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பொலிங்கர் பேண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ டிவிஜன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 இண்டிகேட்டர்ஸோட காம்பினேஷன் தான் நமக்கு பார்த்தோம்னா, அதோட அந்த காம்பினேஷன்ல தான் நமக்கு இப்ப இந்த டூல் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ரிசல்ட் தான் நமக்கு ஹைலைட் ஆகுது. ஸோ அதோட வெளிப்பாடு தான் நமக்கு இந்த ப்ராஃபிட் ஆக்ஷன் உருவான காரணம். அதே மாரி இந்த ட்ரேட் இண்டிகேட்டர் உருவான காரணம். இந்த ஓவர்பாட் பொசிஷனுக்கு மேல போகும்போது ஒரு ஹை பையிங் பிரஷர் குடுத்த காரணம். அதே மாரி ஓவர் சோல்டு பொசிஷன் கீழ போகும்போது அதிகப்படியான செல்லிங் பிரஷர் குடுத்த காரணமும் அதுதான். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம இதையெல்லாம் யுட்டிலைஸ் பண்ணி நம்ம எப்படி மார்க்கெட்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்றோம்னு சொன்னா, உங்களுக்கு சிம்பிளா சொன்னாலே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஒரு அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் அதாவது அப் ட்ரெண்ட்ன்னு நம்ம எப்படி மீன் பண்றோம்னு சொன்னா, எந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் இண்டிகேட்டர் எல்லோ லைன். ட்ரெண்ட் இண்டிகேட்டர்னாலே எல்லோ லைன். அதே மாரி ட்ரேட் இண்டிகேட்டர்னாலும் எல்லோ லைன் தான். ஓகே. ஸோ ப்ராஃபிட் ஆக்ஷன் சொன்னா அது பர்பிள் லைன். பிரைஸ் ஆக்ஷன் சொன்னா மேல இருக்கிற அக்வா ப்ளூ லைன். அந்த கேண்டிலோட ஸ்டிக் பண்ணி போறது. ஓகே. ஸோ எந்த இடத்துல ஒரு ஒரு பை வருதோ, அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன நடந்திருக்கும்? அந்த ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து அந்த கேண்டிலுக்கு கீழ, அந்த அக்வா ப்ளூ லைனுக்கு கீழ வந்து, உங்களுக்கு வந்து மார்க்கெட்ட வந்து மேல் நோக்கி கொண்டு போக உதவி செஞ்சிருக்கும்.
அந்த கேண்டிலுக்கு அக்வா ப்ளூ லைனுக்கு கீழ வந்து எல்லோ லைன் வந்தாலே அது பை ட்ரெண்ட்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ பையிங் ட்ரெண்ட்ன்னு அர்த்தம். அப்போ பையிங் ட்ரெண்ட்னா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகுது. விலை வந்து அதிகரிக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ பை ட்ரெண்ட்ல இருக்கும்போது நம்ம நார்மலா ஒரு பை வந்தா பை வாங்கிக்கலாம். அது ஒரு செல்லிங் வரும்போது லேபிள் ஹைலைட் ஆனோனே செல் பண்ணிக்கலாம். ஓகே. ஈஸியா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் எடுத்து நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். பாயிண்ட் டூ பாயிண்ட் ப்ராஃபிட் இருக்கு. அப்போ ஒரு பை ட்ரெண்டா இருக்கும்போது, நம்ம ஒரு பை வாங்குன கால் வந்து நமக்கு பை ட்ரெண்ட்ல போயிட்டு நமக்கு பையோட பிரஷர் டவுன் ஆனோனே, செல்லிங் வந்தோனே நம்ம வித்துட்டோம்னா, இங்க இருந்து நம்ம அங்க சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. ஆ 23,463ல இருந்து நமக்கு 24,263. அப்போ 23,400லேருந்து 200ன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட் பக்கம் நம்ம வந்து பாயிண்ட் வந்து கெயின் பண்ணிட்டோம். ஸோ 800 பாயிண்ட் வந்து நம்ம கெயின் பண்ணிட்டோம். 800 பாயிண்ட்டுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா, பிரீமியம்ல எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 500 பாயிண்ட் இல்ல ஒரு 600 பாயிண்ட் நம்ம வந்து 600 500 அல்லது 600% ஆஃப் ப்ராஃபிட். ஓகே. 500 டூ 600% ஆஃப் ப்ராஃபிட் வந்து நம்ம கெயின் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ அது வந்து மேக்ஸிமம் எதிலயும் சம்பாதிக்க முடியாத பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு குடுக்குறது ட்ரேடிங் மட்டும் தான். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மட்டும் தான். பட் இதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜி இருந்தா மட்டுமே தான் வெற்றி. ஏன்னா, இந்த மார்க்கெட் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா, யாராலும் கணிக்கவே முடியாது. எந்த இடத்துல மார்க்கெட் எதுவரைக்கும் மேல போகும், எங்க மார்க்கெட் கீழ விழுகும் அப்படின்னு சொல்லி யாராலும் கணிக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் நாங்க இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அ எனக்கு 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல. ஸோ இந்த 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல கடந்த 2022 24 வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ உருவாக்கும் வேலைய நான் ஆரம்பிச்சேன். ஸோ அதுல பல தோல்விகள கண்ட 3, 4 தடவ தோல்விகளாச்சு. கடைசில 5வது முறை எனக்கு வெற்றி கிடைச்சது. அந்த வெற்றி பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் டூ பாயிண்ட் ப்ராஃபிட் எந்த நேரமும் இதை வந்து சரியாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் இத வந்து நான் வந்து சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி, இத நம்ம வெளிய கொண்டு போணும் அப்படின்னு. எதனால வெளிய கொண்டு போய் சக்சஸ் குடுக்கணும்? நானே இத யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே! அப்படின்னு நினைக்கும்போது, உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். நீங்களே பண்ணியிருக்கலாமே! இது ஏன் போய் ஒரு கிளாஸ் எடுத்து எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்து வெளிய கொண்டு வரணும்? ஆக்சுவலா நம்மளுடைய இந்தியால ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா, 80,00,000 பேர், 85,00,000 பேர் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல வந்து இருக்காங்க. 85,00,000 பேர்ல ஒரு 10% குறைவானவங்க. அதாவது 9.3% இப்ப நான் உங்களுக்கு அந்த ரேஷியோ காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு. நீங்க பார்க்க முடியும். ஸோ, அதுல பாருங்க ஒரு நியூஸ் பாருங்க. In India, the number of option traders has increased from 42.2 lakh in 2020 to 85.7 lakh in 2024. ஓகே. அப்போ 42,00,000த்துல இருந்த மக்கள் வந்து 2022ல 24 வரும்போது 85.7 லட்சம் உயர்ந்திருக்காங்க. ஆனா, அதுல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. நம்மளுடைய ஃபேக்டர் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதுல அவ்ளோ உயர்ந்திருக்கும்போது கூட, லாஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது பாருங்க. இன் 2022 to 2023 ஓவர் 10 மில்லியன் இந்தியன்ஸ் ட்ரைட் டூ ஆப்ஷன் ட்ரேடிங். ஓகே. இன் 2024 93% ஆஃப் ட்ரேடர்ஸ் அண்டர் 30 இயர்ஸ் ஓல்ட் லாஸ்ட் மனி. 93% பேர் அவங்களுடைய பணத்த இழந்திருக்காங்க. 93% பேர் பணத்த இழந்திருக்காங்க சொன்னா, நம்ம இந்தியால உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட அகாடமிஸ் இருக்கு. நெறைய பேர் இத வந்து ட்ரேடிங் சொல்லிக் குடுக்குறாங்க. எல்லாருமே சக்சஸ் ரேட் குடுக்கிறதா தான் சொல்றாங்க. பட் யாருனாலும் சக்சஸ் ரேட் குடுக்க முடியல. காரணம் என்னன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கும் வொர்க் அவுட் ஆகல. அத வந்து உருவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உருவாக்கணும். ஸோ, அது நம்ம உருவாக்கி கொண்டு வந்துட்டோம். பட் இத போல வந்து ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜி வந்து இல்ல. ஒரு 7% தான் வந்து சக்சஸே பண்ணியிருக்காங்க. ஸோ, அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமா இந்த ஜீப்ரா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது மூலியமா, நாங்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்த கொண்டு வரணுங்கிற ஒரு முக்கியமான ஒரு எண்ணத்துல தான் நாங்க வந்து ஆக்சுவலா வந்து இத நாங்க நாங்க இம்ப்ளிமெண்ட்டே பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ, இது வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ, ஈச் அண்ட் எவ்ரிதிங் நாளைக்கு என்ன நடக்க போதுங்கிற ஃபியூச்சர வந்து டிசைட் பண்ணக்கூடியது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இப்போ ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இது பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் சார்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ, நம்மளுடைய ரூல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இதுக்காக. அந்த ரூலின் படி பார்க்கும்போது, நாளைக்கு வந்து இங்க ஒரு பையிங் பிரஷர் இருக்கு.
நாளைக்கு இங்க ஒரு பையிங் பிரஷர் இருக்கு. ஸோ அந்த பையிங் பிரஷர் உருவாகுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகள் எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னு சொன்னா, இத போல ஒரு பை லேபிள் வரும்போது கன்ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல. ஓகே. ஸோ அப்ப நாளைக்கு ஒரு பை ட்ரெண்ட் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரூல் படி இந்த இடத்துல நமக்கு ஹைலைட் ஆயிருக்கு. நமக்கு இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த தகவல் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில நமக்கு அந்த இடத்துல ஒரு பை லேபிள் கண்டிப்பாக வரும். ஒரு பை லேபிள் கண்டிப்பாக வந்ததுன்னு சொன்னா, மார்க்கெட் கண்டிப்பா ஒரு நீங்க ஒரு பாசிட்டிவ்ல மார்க்கெட் மேல அப் ட்ரெண்ட் போகும். ஓகே. ஸோ இப்படி போகும்னு உறுதியா சொல்லக்கூடிய ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜில மொத்தம் எவ்வளோ டூல்ஸ் வேலை செய்யுது? மொத்தம் 7 டூல் வேலை செய்யுது. ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ல 3 டூல், ட்ரேட் இண்டிகேட்டர்ல 4 டூல். இந்த 7, 3 சேர்ந்து மொத்தம் 4, 3 மொத்தம் சேர்ந்து 7 டூலோட ரிசல்ட்ட தான் நம்ம 2 டூல்ல பார்க்குறோம். ஜீப்ரா ட்ரெண்ட் இண்டிகேட்டர், ஜீப்ரா ட்ரேட் இண்டிகேட்டர். ஓகே. ஸோ இத பத்திய கோர்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். எல்லாம் வந்து நாளைக்கு ப்ராஃபிட் மேக்கிங் எப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து அதுக்கப்புறம் இருந்து வியாழக்கிழமையிலேருந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ அப்போ டெய்லி நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது, நம்ம இது எப்படி நம்ம வந்து கத்துக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். ஈஸியா சொல்லப்போனா ஒரே விஷயத்துல நான் இந்த சப்ஜெக்ட்டே க்ளோஸ் பண்ணிடலாம். எப்படின்னா ஒரு பை ட்ரெண்டா இருந்ததுன்னா, மார்க்கெட் ஒரு பை ட்ரெண்ட்ல இருந்ததுன்னா, ஒரு பை வரும்போது என்ட்ரி குடுத்து ஒரு செல்லுல நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அதே மாரி ஒரு செல் ட்ரெண்ட் இருக்கும்போது, ஒரு செல்லுல வந்து ஒரு என்ட்ரி குடுத்து ஒரு பை வரும்போது குளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் ப்ராஃபிட் தான். நீங்க பார்த்துட்டே தான் இருக்கீங்க. ஆக்ஷன் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. பாருங்க, இங்க ஒரு செல் ட்ரெண்ட் வந்தாச்சு. இங்க மார்க்கெட் டவுன் போய்க்கிட்டு இருக்கு. நமக்கு இப்போ ட்ரெண்ட் இண்டிகேட்டர் மேல இருக்கு. ட்ரேட் இண்டிகேட்டரும் மேல இருக்கு. ஸோ 2ஓட ஆக்ஷனும் சேமா தான் இருக்கு. டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ சேமா இருக்கும்போது நமக்கு வந்து செல்லிங் ட்ரெண்ட் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அப்ப அந்த ட்ரெண்ட்ல ஒரு என்ட்ரி குடுத்து, ஒரு பை வந்து குளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணா நமக்கு ப்ராஃபிட் தான். பாருங்க 23,557ல குளோஸ் ஆயிருக்கு. இங்க வந்து 24,052 அப்போ 23,500 ஆ ஃபா சாரி 544ன்னா கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. 500 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்து 100% இல்ல 200% லாபத்த நம்ம எடுத்திருக்க முடியும். ஒரு ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நீங்க 20,000, 30,000 எடுத்திருக்க முடியும். அப்புறம் இந்த கிளாஸ் எதுக்கு ஃபங்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஜீப்ரா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிளையன்ட்ஸ் எல்லாரும் மேக்ஸிமம் ப்ராஃபிட்ட யூட்டிலைஸ் பண்ணணுங்கிற ஒரே ஒரு கோட்பாடுல தான் இந்த கிளாஸ நாங்க கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது அ இந்த ஜீப்ரா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கடுமையான உழைப்பால உருவானது. இந்த உழைப்பின் வெற்றி எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யாராலும் எதிர்த்து நிக்க முடியாதபடி, யாராலும் வந்து ஆப்போசிட்ல நின்னு ஒரு பதில் குடுக்க முடியாதபடி உயரணும்னு சொன்னா, மேக்ஸிமம் ப்ராஃபிட்ட நம்மளோட கிளையன்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்ட வந்து கிளையன்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஒரு மோர் தென் 90% வந்து யூட்டிலைஸ் காலகட்டம் வரும்போது, ஒரு ரூ. 10,000 வச்சிருக்கக்கூடியவங்க கூட ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 4,000 சம்பாதிக்க முடியும்னா, யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன பெர்சென்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்டின்ட்டு. ஒரு ஒரு தொழில் செஞ்சு இன்னைக்கு ஒரு ரூ. 1000 ரூ. 2000 சம்பாதிக்கவே எவ்வளவு கஷ்டம். ஒரு ரூ. 1000 சம்பாதிக்கவே முடியாது. ஆக்சுவலா நானே பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி ஃபீல்ட்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேலரி பார்த்தீங்கன்னா, ஒரு 600 8 ஹவர் டியூட்டி ஃபுல்லா அத கம்ப்ளீட் பண்ணா தான் எனக்கு ரூ. 600 சம்பளம் கிடைக்கும். அதுவும் மாசம் பூரா 30 நாள் வேலை செஞ்சா தான் எனக்கு அது வருமானம் வரும். வீட்ட நான் வந்து நடத்த முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ இத போல ஒரு ஸ்ட்ராட்டஜிய நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் கொண்டு வரும்போது, நமக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு ரூ. 10,000 முதலீடு. ஒரே ஒரு ரூ. 10,000 முதலீட்ல, ஒரு நாளைக்கு சராசரியா 2,000லிருந்து 4,000 சம்பாதிக்க முடியும். அதுவும் மேக்ஸிமம் ப்ராஃபிட் நீங்க ஏர்ன் பண்ண முடியும்னு சொன்னா, ஒரு நாளைக்கு இப்ப ரியல் டைம் மார்க்கெட்ட நம்ம பார்க்கலாம் இருங்க. ஆக்சுவலா வந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ரியல் டைம் மார்க்கெட்ல ஆ இன்னைக்கு மார்க்கெட் வந்து நேத்திக்கு டவுன் ட்ரெண்ட் போனது. இன்னைக்கு மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் மறுபடியும் இன்னைக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் போயிருக்கு மார்க்கெட். ஸோ 9:15லேருந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ இந்த ட்ரெண்ட்ல எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் குடுத்துருக்குன்னு பாருங்க. ஓகே. இது வந்து நம்ம வந்து நிஃப்டி 50ல 1 ஹவர் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி 50 1 ஹவர் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ அதாவது ரியல் டைம் மணி எதுல வரும்? செக்யூரிட்டீஸ் புரோக்கரேஜ்ல. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து கைடு பண்றதுக்கு மட்டும் தானே தவிர ட்ரேட் பண்றதுக்கு கிடையாது. இதுல ட்ரேட் பண்ண முடியாது. இந்த ஸ்ட்ராட்டஜியோட கைடன்ஸ் படி நீங்க வந்து செக்யூரிட்டீஸ் புரோக்கரேஜ்ல போய் ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப இப்ப நான் வந்து இருங்க. இப்ப நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து நான் ஏஞ்சல் புரோக்கிங் செக்யூரிட்டீஸ் புரோக்கரேஜ் ஓப்பன் பண்றேன். ஸோ நம்ம இந்த கைடன்ஸ் படி நாம என்ட்ரி குடுத்திருந்தா, நம்ம என்ன லாபத்த சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு காட்டப் போறேன். பாருங்க.
ஓகே. இப்போ ஏஞ்சல் புரோக்கிங் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு அத நான் வியூ பண்ண போறேன். ஒரு நிமிஷம் பாருங்க. சாட்ட ஷேர் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. ஓகே. சரி. இப்போ நீங்க பார்க்கக்கூடியது வந்து ஏஞ்சல் புரோக்கிங். இது புரோக்கரேஜ். இப்போ வந்து நம்மளோட கைடன்ஸ் வச்சுட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி கைடன்ஸ வச்சு, நாம இத போல ஒரு செக்யூரிட்டீஸ் புரோக்கரேஜ் மூலியமா தான் ட்ரேட் பண்ண முடியும். அதாவது ஜெரோடா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெரோடா, ஷேர்கான், அப்புறம் ஏஞ்சல் புரோக்கிங் நெறைய இருக்கு. 5paisa.com நெறைய இருக்கு. குரோ, அப்ஸ்டாக்ஸ் இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்ப நம்ம ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்கு ஆக்சுவலா வந்து, நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் காட்டியிருந்தது. நீங்க பார்த்திருப்பீங்க. மறுபடியும் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. பாருங்க. ஓகே. இப்போ நீங்க இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, நேத்தைக்கு ஆக்சுவலா வந்து 315ங்கும்போது மார்க்கெட் வந்து செல்லிங் குடுத்துருச்சு. செல்லிங் லேபிள் ஹைலைட் ஆயிடுச்சு 315க்கு. மார்க்கெட் வந்து நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் தான் போகும் அப்படிங்கிறது நேத்தே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் என்னாச்சு, காலையில ஓப்பன் ஆனதுமே மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட். அதாவது சல்லுன்னு மேல அதுக்கு மேல போனது. அங்க இருந்து ஒரு 15லேருந்து டவுன் ட்ரெண்ட் போச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த 915 டவுன் ட்ரெண்ட் போனது நமக்கு ஆ இப்போ நம்ம ஒரு 5 மினிட் சார்ட் ஓப்பன் பண்ணி இது 1 ஹவர்ல நம்ம வந்து 5 மினிட்ல என்ட்ரி குடுக்கணும். இல்லைங்களா? ஸோ அப்போ 9:15ல வந்து டவுன் ட்ரெண்ட் போதும்போது, இப்போ நம்ம வந்து ஒரு நிமிஷம் இருங்க. கன்ஃபர்மேஷன் பண்றோம். இப்போ 5 மினிட்ல நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன் பண்றோம்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ 1 ஹவர்ல இப்போ வந்து நேத்து ப்ரீவியஸ் டேவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் பிரஷர் இருக்கு. செல்லிங் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி நம்ம பார்த்துட்டோம். அதாவது ரிசல்ட் வந்து நம்ம வந்து டிசிஷன் எடுத்தாச்சு. ஸோ அந்த டிசிஷன் படி இன்னைக்கு ஒரு செல் ட்ரெண்ட் வரும்போது நம்ம என்ட்ரி குடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இன்னைக்கு 21ஆம் தேதி நம்ம வெயிட் பண்ணும்போது, இந்த 5 மினிட் சார்ட்ட நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். 1 மினிட். இப்போ நீங்க 5 மினிட் சார்ட்ட பார்க்குறீங்க. ஓகே. ஸோ இப்போ 1 ஹவர்ல ஆல்ரெடி டிசிஷன் எடுத்தாச்சு. 1 ஹவர்ல என்ன சொல்லுச்சு மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்ட் இருக்கு. நாளைக்கு செல் ட்ரெண்ட்ன்னு சொல்லி நேத்தைக்கு 3:15 மணிக்கே வந்து நமக்கு வந்து உறுதியாயிருச்சு. ஸோ அதுபடி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மார்க்கெட் என்னாது இன்னைக்கு காலையில ஒரு 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. பார்த்துட்டு இருக்கீங்க. டைம் தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது. 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஒரு ஒரு பைல ஒரு நேத்தைக்கு இருந்தத விட மார்க்கெட் கொஞ்சம் மேல் எழும்பி ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, மார்க்கெட் வந்து கரெக்ட்டா நமக்கு அது வந்து பைல ஓப்பன் ஆச்சு. பைல ஓப்பன் ஆனது நமக்கு ஒரு செல்லிங் பிரஷர் வரணும். செல்லிங் லேபிள் ஹைலைட் ஆகணும். இதுதான் நம்மளுடைய விதிமுறை. ஓகே. ஸோ அப்ப அந்த செல்லிங் லேபிளுக்காக காத்திருக்கும்போது சரியாக வந்து மணி 9:30 மணிக்கு மார்க்கெட் செல்லிங் லேபிள் குடுத்துருச்சு. இப்ப இந்த செல்லிங்ல 9:30க்கு என்ட்ரி குடுத்த உடனே நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு புக் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ 9:30க்கு நம்ம என்ட்ரி குடுத்ததுமே நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது? மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போகுது. டவுன் ட்ரெண்ட் போய் நமக்கு வச்சு எவ்வளோ வரைக்கும் போயிருக்கு? இந்த ஒரு பை லேபிள் வந்த வரைக்கும் நம்ம வச்சிருந்து வித்துருக்கலாம். அப்போ 10:30 மணி வரைக்கும். அப்போ 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு 10:30 மணி வரைக்கும் 1 மணி ஓகே. ஸோ நேரத்தோட ரிசல்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்ப்பாருங்க. ப்ராஃபிட் எவ்வளோ வந்து நமக்கு நம்ம மார்க்கெட் சரியா சொன்ன தகவல் படி நமக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கு? அப்படிங்கிறத நம்ம இப்ப வந்து ஏஞ்சல் புரோக்கிங்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்போ இதுல வந்து சராசரியா நிஃப்டி 50னாலே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து எந்த ரேட்ல வாங்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதாவது மார்க்கெட் வாங்குறதுன்னா நிஃப்டி 50ய பொறுத்தவரைக்கும் ₹100ல மினிமம் ₹100 இல்ல அதுக்கு மேல தான் வாங்கணும் மார்க்கெட். ஓகே. அப்பதான் ஒரு பிரீமியம் வந்து நல்ல ஒரு பிரீமியம் கிடைக்கும். ஓகே. 2வது அதே பேங்க் நிஃப்டியா இருந்தா தான் ₹150 இல்ல ₹150க்கு மேல தான் வாங்கணும். அப்பதான் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே. அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து நம்ம வந்து இந்த 9:30 ஆக்சுவலா வந்து நம்ம இன்னைக்கு 21ல நம்ம பார்க்குறோம். நீங்க வந்து 21ல பார்க்குறீங்க 9:30க்கு. ஆ சாரி மார்க்கெட் வந்து செல்லிங் ட்ரெண்ட்ல இருக்கு. ஒரு நிமிஷம். இது வந்து அப் ட்ரெண்ட். சிஇ உங்களுக்கு தெரியும் கால் ஆப்ஷன்னா வந்து அப் ட்ரெண்ட், புட் ஆப்ஷன்னா வந்து செல் ட்ரெண்ட்ன்னு தெரியும். ஓகே. ஸோ அப்போ நம்ம மார்க்கெட் வந்து அந்த பிரைஸ்ல வந்து என்ன பிரைஸ்ல இருந்ததுங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம். 5 மினிட்ல டவுன் ட்ரெண்ட் திரும்பும்போது ரூ. 23,400 இருந்தது மார்க்கெட்.
ரூ. 23,400. ஓகே. அது வந்து ஒரு 23,000 போடும்போது ஓகே. இருபத்தி இருபத்தி ஓகே. நம்ம அந்த பிரைஸ் மேட்ச் பண்றதுக்காக தான் நான் வந்து இப்ப செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மினிமம் ₹100ல வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ, அப்போ மினிமம் ₹100ல வாங்குனா நமக்கு என்ன ப்ராஃபிட் வந்து நமக்கு மேக் பண்ணி குடுக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ, அதுக்காக பார்க்கலாம். ஓ! 24,000 ரொம்ப அதிகமா இருக்கு. அது வந்து 592 இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். 24,000 ஒரு 600. ஆக்சுவலா நீங்க லைவா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஆப்ஷன் செயின் இருக்கு. அந்த ஆப்ஷன் செயின நீங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அது விண்டோ ஓப்பன் ஆயிரும். அதுல பார்க்கும்போது உங்களுக்கு ₹90 ₹100ன்னு போயிட்டுருக்கும். ஈஸியா நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். பட் இது நம்ம நடந்து முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸோ அந்த கரெக்ட்டான அந்த பிரைஸ வந்து நம்ம செலக்ட் பண்ண சொன்னா, அப்ப அந்த ப்ராஃபிட் போக மீதி உள்ளத நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால வந்து நம்ம இப்ப வந்து அந்த செலக்ஷன்ல இருக்கிறதுனால நமக்கு இப்போ அது வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. 1 மினிட். அப்போ 23,600 520 23,500 பார்ப்போம். 400 இது ஓகே. அப்போ 23,600 என்ன? ஓகே. ம். ஓகே. இது வந்து என்ன பிரைஸ் வருது? 235 வருது. 23,000 ஓகே. 23,400 ஓகே. கிட்டத்தட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா நான் ₹100 மேல வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அப்போ 9:30க்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி குடுத்த ரிசல்ட் படி நீங்க 9:30க்கு ஒரு என்ட்ரி. ₹125 காட்டுது. பார்க்க முடியுதுன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிர்றேன். ஓகே. 10:30 எப்பயும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. மார்க்கெட் வந்து எப்படின்னா, அது ஒரு கடல போல. சரிங்களா? கடல்ல வந்து நமக்கு எக்கச்சக்கமான மீன்கள் இருக்கும். ஒரு போட் எடுத்துட்டு போனா நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ, அந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்துட்டு வர முடியும். கடல்ல இருக்கிற அத்தன மீனையும் அள்ளிட்டு வரணும்னு நெனச்சா, அது முடியாத காரியம். நம்ம எடுக்க போற விஷயத்த நாம வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்ய போறோம்னா, அதுல மேக்ஸிமம் என்ன ப்ராஃபிட் எடுக்கணுமோ, அத எடுத்துட்டு வரணும். அதுதான் டிசிப்ளினா இருக்கும். அதாவது வந்து ட்ரேட்லயும் டிசிப்ளின் இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து 1 ட்ரேடு, 2 ட்ரேட வந்து டிசிப்ளினா நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, எப்பவுமே லாஸ்ட் லாங்கா நம்ம ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே. அது வந்து எப்பவுமே வந்து ஒரு டிசிப்ளினான ஒரு ட்ரேடு. நமக்கு எந்த விதத்திலயும் நமக்கு மைண்ட் செட் வந்து நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணாது. ஸ்ட்ராட்டஜி நம்ம கூட இருக்கு. எப்பவுமே உள்ள விஷயத்த உள்ளபடி சொல்லும். ஸோ ப்ராப்பரா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு. ட்ரேட் எந்த பிசினஸ் பண்ணாலும் ஒரு டிசிப்ளின் இருக்கு. ஸோ அத நீங்க மெயின்டெயின் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் வந்து நம்ம பார்க்குறீங்க, இன்னைக்கே பார்க்குறீங்க எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பாருங்க. இதுல ஒரு ப்ராஃபிட் தான். இங்க ஒரு ப்ராஃபிட் தான். இங்கேயும் ஒரு ப்ராஃபிட் தான்.
அப்போ நம்ம ஒரு கிரீடி மைண்ட் செட்ல போனா, நம்ம என்ன ஆகும்னா ரூல்ஸ ஃபாலோ பண்ண மறந்துருவோம். அது இயல்பான விஷயம் தான். இப்போ சாதாரணமா இப்ப பாருங்க, இப்ப நடந்த விஷயமே எவ்வளோ லாபத்த குடுத்துருக்கு நான் ஒரு கணக்கு சொல்றேன். நீங்க அத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆ இப்போ நம்ம மார்க்கெட் வந்து நம்ம பார்க்கும்போது 9:30க்கு வந்து நமக்கு என்ட்ரி குடுக்க சொல்லுது. அப்ப நான் மினிமம் ரூ. 100க்கு மேல இருந்தா வாங்கணும்னு சொன்னேன். ரூ. 126க்கு மார்க்கெட் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு 126, 130க்கே வாங்கிட்டீங்க. ஓகே. ரூ. 130க்கு வாங்குன மார்க்கெட்டு. நமக்கு 10:30 மணிக்கு மார்க்கெட்ட வித்துட சொல்லி நம்மளோட சிக்னல் வந்திருந்தது. இப்ப நான் அத காட்டுறேன் பாருங்க. நம்ம அந்த சிக்னல் ஹைலைட் ஆனத நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இப்ப நீங்க சார்ட்ட பார்க்க முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு செல்லிங் சிக்னல் எப்போ வந்திருக்கு? நம்ம 1 ஹவர்ல கன்ஃபார்ம் பண்ணி 5 மினிட்ல என்ட்ரி குடுக்குறோம். 1 ஹவர்ல நமக்கு சிக்னல் வந்தாச்சு. அதாவது செல்லிங் போகணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ செல்லிங் போகணும்னு சொல்லிடுச்சுன்னா, அப்போ நமக்கு வந்து நம்ம 9:15க்கு என்ட்ரி ஆகும்போது நமக்கு ஒரு செல் சிக்னல் வரணும். வரும்போது என்ட்ரி குடுத்துடலாம். ஸோ அப்போ 9:15க்கு மேல பார்க்கும்போது 9:30க்கு தான் ஒரு செல் சிக்னல் வந்தது. செல் லேபிள் ஹைலைட் ஆச்சு. உடனே அங்க ஒரு என்ட்ரி குடுத்தோம். என்ட்ரி குடுத்தது நமக்கு அடுத்து ஒரு பை லேபிள் வரும்போது நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் முடிஞ்சது. நம்ம வித்துறணும். கரெக்ட்டுங்களா? ஸோ, அப்ப அந்த இடத்துல நம்ம 10:30 மணிக்கு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். 10:30 மணிக்கு நமக்கு அந்த பை லேபிள் வந்துடுச்சு. நம்ம அப்ப அங்க விக்கணும். ஸோ, அப்படி பார்த்து நம்ம விக்கும்போது நமக்கு வந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரூ. 130ன்னு வச்சுக்கங்க. ரூ. 126 இருக்கு. ரூ. 130க்கு வாங்கியிருக்கு வச்சுக்கங்க. 130ல இருந்து மார்க்கெட் வந்து மேல எவ்வளோ போயிருக்கு? 320க்கு போயிருக்கு. அப்போ சராசரி என்ன லாபம் வந்திருக்கு? எவ்வளோ வந்திருக்கு? 90% இல்லைங்களா? அப்போ 100 அ 90 அதிகமா. சரி 130 மைனஸ் 320. 190% ஆஃப் புராஃபிட் வந்து நீங்க வந்து எர்ன் பண்ணீங்க. உங்கனால இத வந்து நெனச்சு பார்க்க முடியுமா? இதுக்கு முதலீடா நீங்க ஒரு 10,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, எவ்வளோ புராஃபிட் ஆயிருக்கும் இன்னைக்கு? பாருங்க. 190 பாயிண்ட் நமக்கு வந்து 9:30ல இருந்து 10:30 வரைக்கும் எர்ன் பண்றதுக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ அந்த 190 பாயிண்ட்க்கு நீங்க ஒரு ரூ. 10,000க்கு வாங்குறதா இருந்தா, இப்ப 75 ஷேர் வந்து 1 லாட். எது? நிஃப்டி 50ல சரிங்களா? அப்போ 75 ஷேருக்கு ஆ இன்டூ 190 ஒரே ஒரு லாட் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு என்ன புராஃபிட் வரும்னா, இப்ப நான் பாருங்க உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் நீங்க ஒண்ணும்டா. ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ உங்களுக்கு கால்குலேட்டர் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே. அப்போ ஒரு 75 ஷேர் வந்து நம்ம வாங்குனதுக்கு நமக்கு உண்டான புராஃபிட் ஒரே ஒரு லாட் நீங்க வாங்கியிருந்தா, ஒரு ரூ. 10,000 முதலீட்ல நம்ம எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்கோம்? 14,000 எவ்வளோ? ரூ. 14,250 நமக்கு புராஃபிட். இதுல புரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹200 புரோக்கரேஜ் போகுதுன்னு வச்சுக்கங்க. ₹200 புரோக்கரேஜ் போனா பாக்கி ரூ. 14,000 உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரே ஒரு டைம் வந்து நம்ம ஒரு நாள்ல நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் ஒரே ஒரு லாட்ல. ஸோ நீங்க ஒரு ரூ. 20,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன ப்ராஃபிட் ஆச்சு உங்களுக்கு? ரூ. 28,000 லாபம். இவ்வளவு லாபம் உங்களுக்கு எங்கேயும், எதிலயும் கிடைக்கிறதுக்கு உண்டான தொழில் எதுவும் கிடையாது. இன்னைக்கு 1% லாபம் சம்பாதிக்கணும்னாலே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். 1% ஆஃப் ப்ராஃபிட்ட வச்சு எத்தனையோ கம்பெனி பெரிய, பெரிய கம்பெனி ஓடிட்டு இருக்கு வால்யூம் அதிகப்படுத்தி. பட் நமக்கு இந்த ட்ரேட்ல மட்டும் தான் இந்த மாரி ஒரு லாபம் சம்பாதிக்க முடியும். அது இந்த போல ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் வெற்றி கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிய தான் நீங்க வந்து எப்படி படிக்கணும், இத எப்படி நம்ம கத்துக்கணும், மேக்ஸிமம் ப்ராஃபிட் இத வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் கோர்ஸ் நடக்கும். சரிங்களா? ஸோ அப்ப அந்த கோர்ஸ் வந்து நீங்க கன்டினியூஸா பிரேக் விடாம 20 நாள் மொத்த கோர்ஸ் இருக்கும். அதுல வந்து 10 நாள் கோர்ஸ் நடக்கும். மீதி 7 நாள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இப்போ 3 நாள் வந்து இன்ட்ரோடக்ஷன் அதுக்குள்ள. இந்த 20 நாள்ல 3 நாள் இன்ட்ரோடக்ஷன். இப்ப செகண்ட் டே பார்த்துருக்கோம். நாளைக்கு ப்ராஃபிட் மேக்கிங் எப்படி ப்ராஃபிட் மேக்கிங் நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு ஆ ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அப்ப இந்த 3 நாள் கழிச்சது போக மீதி 17 நாள் இருக்கு. அந்த 17 நாள்ல 10 நாள் வந்து உங்களுக்கு லெசன் நடக்கும். ஓகே. ஸோ அந்த 10 நாள் டீச்சிங் முடிஞ்சதுக்கப்புறம், நீங்க வந்து ஒரு குவாலிஃபைடு பெர்சனா மாறிடுவீங்க. நீங்க ஒரு குவாலிட்டியான பெர்சனா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி யுட்டிலைஸ் பண்ணணுங்கிறது நல்லாவே தெரிஞ்சிரும். அப்புறம் அதுக்கப்புறம் உங்கள எக்ஸாமைன் பண்ணி உங்களோட குவாலிட்டி நீங்க கத்துருக்கீங்க, நீங்க எப்படி ஒரு குவாலிஃபைடு பெர்சனா மாறியிருக்கீங்கங்கிறத நாங்க வெளிப்படுத்தும்போது தான் எங்களுடைய ரிசல்ட் அது.
ஸோ ஒரு மிரரை வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து பிளேஸ் பண்ணுங்கிறது தான். அந்த மிரர் வந்து என்னன்னா உங்களுக்கு குடுக்கக்கூடிய டெஸ்ட். ஓகே. அந்த டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுங்கிறதுக்கு ஒரு சின்ன விதிமுறைகள் இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ற விதத்தினால 5 நாள் உங்களுக்கு அந்த டெஸ்ட் நடக்கும். அந்த 5 நாள் கம்ப்ளீட் ஆன 6வது நாள் உங்களுடைய ரிசல்ட் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ அப்ப நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்க யுட்டிலைஸ் பண்ண முடியும்? எப்படி நீங்க யுட்டிலைஸ் பண்ணீங்க? எப்படி லாபத்த எடுத்தீங்க? என்ன அளவுக்கு சம்பாதிக்க முடிஞ்சது? அப்படின்னு சொல்லி ஒரு டெமோ ஆப் மூலியமா நாம இத செஞ்சு பார்ப்போம். ஸோ டெமோ ஆப் மூலியமா செஞ்சு பார்த்த விஷயத்த நீங்க ரியல் லைஃப் கொண்டு வரும்போது, உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் குடுத்து டெய்லியும் நீங்க ஒரு இந்த பிசினஸ அதாவது ஃபியர் ஆஃப் லாஸ் அந்த மாரி ஒரு பயம் இல்லாம, நஷ்டமாகும்னு ஒரு பயமே இல்லாம நீங்க இத செய்ய முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இப்ப இந்த ட்ரேடோட அ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் ஹிஸ்டரியிலேயே ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்லயே பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஸ்டாப் லாஸ் சொல்லுவாங்க. ஸ்டாப் லாஸ் போட்டுக்குங்க, ஸ்டாப் லாஸ் போட்டுக்குங்க. ஏன்னா, அப்பதான் ஒரு சேஃப்டி இல்லன்னா மார்க்கெட் திடீர்னு கீழ போச்சுன்னா, உங்க பணம் போயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் ஜீப்ரா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நெவர் ரெக்கமெண்ட் ஸ்டாப் லாஸ். ஏன்னா, அப்படி ஸ்டாப் லாஸ் ரெக்கமெண்ட் பண்ணா அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர்ன்னு அர்த்தம். ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இவ்ளோ கிளியரா ஒரு வியூ வந்து நீங்க எங்க வாங்கணும், எங்க விக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் வியூ குடுக்கும்போது, உங்களுக்கு எதுக்கு ஸ்டாப் லாஸ் குடுக்கணும்? அது எதுக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்ணணும்? என்னோட கொஸ்டின் கரெக்ட் தானே? ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அழகா நீங்க இங்க விக்கணும். இங்க இறங்க போது மார்க்கெட் இங்க இறங்குது அப்படின்னு சொல்லும்போது, நீங்க இங்க என்ட்ரி குடுங்க. இங்க வந்து நீங்க வித்துருங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைச்சாச்சு அப்படின்னு அழகா சொல்லும்போது, ஸ்டாப் லாஸ் எதுக்கு அத ரெக்கமெண்ட் பண்ணணும்? ஸ்டாப் லாஸ ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு சொன்னாலே, அந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லங்கிறது தான் அர்த்தம். அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அவங்க கிட்ட ஒரு சொல்யூஷனும் கிடையாதுங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஒரு சொல்யூஷன், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடென்ட்டா அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அத செஞ்சோம்னா, நமக்கு அந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கணும் இல்லையா? ஸோ அந்த விடைய உங்களுக்கு இந்த ஜீப்ரா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நிச்சயமா குடுக்கும். 100% ஒரு பக்கா ப்ரொஃபஷனலா, ஒரு ட்ரேடரா, ஒரு ஃப்ரெஷர் வந்து இத சம்பாதிக்க முடியும். இப்ப நீங்க இதுல எத்தன பேர் ஃப்ரெஷர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் நேத்தைக்கு ஆக்சுவலா வந்து நம்மள இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஒரு 5 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து ஒரு மேடம் வந்து ஆக்சுவலா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க நேம் வந்து ஐஸ்வர்யா. அவங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து அவங்க ஃப்ரெஷர். அவங்களுக்கு ட்ரேடுனா என்னன்னே தெரியாது. இதுவரைக்கும் ட்ரேடுனா எதுவுமே தெரியாது. ஆனா பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனா ட்ரேட பத்தி தெரியாது. தெரியாதப்போ இது நெனச்சாலே எல்லாருக்கும் என்ன பயம்? ஐயோ! நஷ்டமாயிருமா? இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? இதெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க பண்றது. அதெல்லாம் லாஸ் ஆயிரும்டா. அதெல்லாம் ஒரு கேம்பிளிங்கு, சூதாட்டம், சீட்டிங் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு ஒரு எண்ணங்கள் தான் நம்மளுடைய சவுத் இந்தியால மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ்க்கு இருக்கு. நார்த் இந்தியால நெறைய பேர் இதுல நாலேட்ஜா இருக்காங்க. ஆனாலும் அவங்க சக்சஸ் பண்ண முடியல. அது வேற விஷயம். ஆனா நாலேட்ஜ் இருக்காங்க. நம்மள கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து நாலேட்ஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா, நம்மளுக்கு இங்க தொழில் வகைகள் அதிகமா இருக்கு. ஆனா இதுல வந்து யாருமே உள்ள போகறதுக்கு அந்த ரிஸ்க் அக்செப்ட் பண்ணக்கூடிய தன்மையில நம்ம ஃபேமிலிஸ் இல்ல. நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்ல பார்க்கும்போது நம்ம அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம ஜெயிச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல யாரும் அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால யாருமே இந்த ஒரு பயத்தினாலேயே ஒதுங்கி போயிட்டோம். ஆனா இப்ப இந்த ஜீப்ரா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி மூலியமா இந்த ஃபெயிலியர் ரேட் ஆல் ஓவர் இந்தியால ஏற்பட்ட 93% ஃபெயிலியர் அந்த தலைவிதியை நம்மளால மாற்ற முடியும். இந்த தலைவிதியை நம்மளால மாற்ற முடியும். இந்த 93%ங்கிறத வந்து இல்லாம பண்ண முடியும். ஒரு கட்டத்துல இதுல இருந்து 1% சக்சஸ் பண்ணியாச்சுன்னா ஒரு படி ஏறுற மாரி. 2% சக்சஸ் பண்ணா 2 படி ஏறுற மாரி. அது நடக்கும். எதிர்காலத்துல கண்டிப்பா நடக்கும். ஓகே. சோ அதனால இந்த ஸ்ட்ராட்டஜில நீங்க வந்து ஜாயின் பண்ணும்போது இது வந்து தெரிஞ்சுக்க ஒரு தட் இஸ் a good opportunity for you for everybody. ஓகே. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க வழங்கணுங்கிறது தான் எங்களுடைய டைரக்டர்ஸ் 3 பேரோட ஆசை. ஓகே. இத நாங்க ஸ்ப்ரெட் பண்ணி இந்தியால ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வரணும்ங்கறத இத நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு பிசினஸா அத கொண்டு வரோம். ஓகே. ஷேப் பண்ணி கொண்டு வரணும். சோ தேங்க் யூ வெரி மச். எல்லாருக்கும் வந்து இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி யூட்டிலைசேஷன் என்ன இது யூட்டிலைஸ் பண்ண முடியுங்கிற ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ நாளைக்கு இதுல மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கு நமக்கு எப்படி இதுல இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுதுங்கிறத நாளைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ மிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுல எங்களோட 2 டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து மிஸ்டர் பிரவீன். அவர் வந்து நம்மளோட பிசினஸ்ல அவர் வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் அனலிஸ்ட் இருக்காரு. ஸோ நம்மளுடைய கம்பெனியோட
மேற்கொண்டு எந்த ஒரு அப்டேட் எந்த ஒரு விஷயங்கள் மேற்கொண்டு நடக்கக்கூடிய எல்லா வகைக்கும் அவர் தான் ரெஸ்பான்சிபிள். அவருக்கு அந்த பெருமையை போய் சேரும். நம்மளுடைய ஆப் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாம் உருவாக்கி பண்ணது அவர் தான். அப்ளிகேஷன் எல்லாம் இன்னைக்கு தயாரா இருக்கு. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் பண்ணி அதை இந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்பெஸ் பண்ணி எவ்வளோ வாழ்க்கையை செழிக்க வைக்க முடியுமோ அவ்வளோ பேர் செழிக்க வைக்க வைக்கணும். எல்லாரும் நோக்கம். இது வந்து பிசினஸ் மட்டும் இல்லை, ஃபேமிலியாக செயல்படும். ஃபேமிலியில் வந்து எல்லாரும் எல்லாரும் வந்து இந்த வாழ்க்கையில நீங்க வந்து அனுபவிக்கிறீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அந்த ஒரு வாழ்க்கையாக காத்திருக்கும். ஸோ இது நடக்கும், நிச்சயம் நடக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சாத்தியம் தான். இது வாய்ப்பு தான். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிளைன் அபௌட் ஆல் திஸ் strategy utilization today. Mr. Praveen can take over. ஒரு முக்கியமான இருக்காரு. அவர் வந்து மிஸ்டர் பால்சன். அவர் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் மார்க்கெட்டிங் ப்ரொமோட்டரா இருக்காரு. சோ அவரு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியை நெட் கொண்டு போறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் அவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது உங்களுக்கு அட்ரஸ் பண்ணி வந்து வழி நடத்தி இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் விசிட்டிருக்காரு. ஸோ நம்மளுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் ஒவ்வொருத்தருக்கும் மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைட்ல இருக்கீங்க. இதுலயே நிறைய ட்ரேடிங் பண்ணி நானே ஒரு காலத்துல வந்து ட்ரேடிங் பண்ணி நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். அந்த லாஸ் ரீடிங் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல ரொம்ப எக்ஸாக்டா ஆயிருக்கேன். ஆனா அப்படி ஒரு சிச்சுவேஷன் கடந்து சாதிச்சு எல்லாரும் பகிர்ந்து இருக்கு. என்னோட தோழமையா எனக்கு பால்சாரும் மிஸ்டர் பிரவீன் சார் வேறு பேர் உண்மையா இருந்து அவங்களுடைய நாலேஜையும் நம்ம கூட ஷேர் பண்ணி இதை வந்து அடுத்தவங்க எல்லாருக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் இந்தியாவுக்குள்ள பண்ணி எல்லாரையும் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணணும்னு சொல்லி ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு தேங்க்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா மேலும் நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து இன்னும் அதிகப்படியான அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிச்சயமா முயற்சி எடுத்து தான் போறோம். அதை நாங்கள் சக்சஸ் பண்ண போறோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மேலும் ரொம்ப நன்றி. Mr. Praveen, you can take over. Mr. Padan sir, you can take over. No problem. Thank you so much. So Mr. Padan sir, you can have the speech. Paulson sir, please welcome Paulson sir. Okay, Mr. Praveen, I think you can take over. Paulson sir, please. நீங்க என்ன சொல்லணுமோ ப்ளீஸ் சொல்லலாம் சார். தேங்க்யூ. ஹலோ, சார் ஓகே, வாய்ஸ் ஆடியபிள், பேசலாம். பால்சன் சார், வாய்ஸ் ஆடியபிள், நீங்க பேசலாம். பால்சன் சார், நீங்க பேசலாம். வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? ஹலோ, வாய்ஸ் கிளியரா இருக்கு, நீங்க பேசலாம். கிளியரா இருக்குங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்கு, நீங்க பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும்
எங்கள் டீமில் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இல்லை ஃப்யூச்சர்லலாம் நல்லா பண்ணுங்கள். கிளாஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். நீங்களும் நிறைய ரெஃபர் பண்ணணும். God bless everybody. Best of luck to everybody. Thank you, Mr. Paulson, sir. So, Mr. Praveen, you can take over. Mr. Praveen, you can take over. Mr. Praveen, voice audible. ஓகே டீம் மெம்பர் சாரி மிஸ்டர் பிரவீன் வந்து ஆக்சுவலாக வந்து ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சிருக்காரு. அவர் வந்து ஆக்சுவலாக அந்த பிளேஸ்ல இல்லை, அவர் ஒரு எமர்ஜென்சி வெளியே போயிருக்காரு. ஸோ அவர் உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாரு. ரெண்டாவது வெல்கம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நெக்ஸ்ட் லெவல் நம்ம இன்னும் கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணுவோம். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரிபடி டு ஜாயினிங் டுடே ஃபார் கமிங் டு நோ அபவுட் த ஸ்ட்ராட்டஜி யூட்டிலைசேஷன் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாளைக்கு ப்ளீஸ் எல்லாரும் அதே மாதிரி 7 மணிக்கு ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு வந்து நம்ம ப்ராஃபிட் மேக்கிங் வந்து நம்ம இதில் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் மேக்கிங் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு ஒரு இன்ட்ரோ பார்ப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் வந்து நமக்கு Thursdayலேருந்து நமக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் ஜாயினிங் டுடே with the Zebra Trading Strategy family. Thank you so much. Thank you, sir. Thank you so much. You're welcome, sir. You're welcome, ma'am.